வெல்கம் டு ஸ்மார்ட் டைலரிங். இப்போ வந்து நார்மல் ப்ளவுஸு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கரெக்டாக கட் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெயின் கிளாத்தில் கரபாகம் ஆப்போசிட் சைடு வர மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கீழ் பாகத்தில் கிராஸாக இருக்குது, அதுக்கு ஒரு லைன் நான் போட்டுக்கிறேன். நேராக ஒரு லைன் போட்டு அதை அப்படியே கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணும்போது கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணுறதை பாருங்கள். உங்களுக்கு வந்து அளவுகள் மாறாமல் கரெக்டாக ஃபிட்டிங் வரும். இப்போ நம்ம வந்து அந்த கரைச்சி விட்டாச்சு கிராஸாக இருக்கிறத. இதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து பின் பாட்டமில் கீழே மடக்கி அடிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டேன். ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸை நல்லா நீட்டாக நாளாக போட்டிருக்கோம். சுருக்கமாக இருந்துச்சுன்னா ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா நீட்டாக தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் வந்து கீழே மடக்கி அடிக்கேன். அந்த ஒரு ஸ்கேல் அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து அதுக்கு மேலே நான் வச்சுருக்கேன். மேலே வச்சுட்டு இப்போ வந்து கழுத்து பகுதி நம்ம அளவு எடுத்துக்கலாம். கழுத்து பகுதியில் தச்சிருக்க அளவோட ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு மேலே குறிச்சிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டரோட அகலம் நம்ம வந்து இப்படி அகலமாக வைக்காமல் கரெக்டாக இந்த அளவுகளை வைக்கணும். இல்லைன்னா ஷோல்டர் வந்து லூஸ் கொடுக்கும். அதனால் நம்ம வைக்கும்போது ரொம்ப விரிவாக வைக்காமல் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளடக்கமாக வெட்டினோம்னா தான் நம்ம ஸ்டிச்சிங் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மேலே குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு இப்போ ஷோல்டரோட அகலம் வந்து இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஆம்கோலுக்கு தையல் போடுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது சுற்றளவு பேக் சைடு சுற்றளவு நம்ம வந்து மார்க் பண்ணணும். கரெக்டாக இந்த துணியை அளவு ப்ளவுஸை கரெக்டாக வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக் சைடு ஆம்கோலுக்கும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். தையல் போடுவோம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பிரித்து விடணும் அப்படின்னா அவங்களுக்கு சைடில் கிளாத் இருந்தால் தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கழுத்து பகுதியில் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை எத்தனை இன்ச்சு வருதுன்றதை கரெக்டாக பண்ணிவிட்டு கீழே அதே கழுத்து இறக்கத்தோட அதே இது 2.5 இன்ச்சு வருது, அதை மார்க் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ கழுத்தோட இறக்கம் வந்து எனக்கு 9 இன்ச்சு வருது. மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ரவுண்ட் நெக்கு ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போது ஆம்கோல் இங்கே குறிச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த ஹைட்டை நம்ம செக் பண்ணோம்னா 17.5 இன்ச்சு வருது. அதே சைடில் 17.5 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம தையலுக்காக 1/2 இன்ச்சு மொத்தம் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோலோட இறக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.25 வருது. அதே மாதிரி இங்கேயும் 6.25 மார்க் பண்ணி இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த லைனையும் ஒரே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே நம்ம குறிக்கணும். குறிச்சிட்டு இந்த ஆம்கோலை இப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். தையலுக்கு 1/2 இன்ச்சு மேலே விட்டுருக்கேன். விட்டுட்டு ஆம்கோலோட சுற்றளவு 10 இன்ச்சு வருது. இங்கே 10 இன்ச்சு வருதான்னு நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 10 இன்ச்சு வருது. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பேக் சைடு கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கும் உள்ளடக்கமாகவே தான் எப்போவுமே கட் பண்ணணும். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும். ஷோல்டர் கட் பண்ணிவிட்டு ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறீங்க அப்படின்னா இதை
கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நான் கட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஈஸியாக கட் பண்ண கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே மடித்து அடிக்கிறதுக்கும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து கை கட் பண்ணிக்கலாம். கை வந்து அதே மாதிரி இந்த கரபாகம் இருக்குல்ல, அதை வந்து இதை 4 ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கைக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயும் கொஞ்சம் கிராஸாக இருந்துச்சுன்னா ஒரு லைன் போட்டு நம்ம கட் பண்ணிடலாம். கிராஸாக இருக்கதை நம்ம கட் பண்ணிடலாம். சில பேருக்கு நான் கரெக்டாக தான் கட் பண்ணேன், ஆனாலும் எனக்கு லூஸ் வருது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். நீங்கள் கட் பண்ணுறத நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும். இப்போ கையை வந்து மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு நான் விட்டுருக்கேன். அதுக்கு மேலே கையை வச்சுக்கிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு கையை மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ ஹைட்டு கரெக்டாக ஒரு கோடு, அது தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மேலே. அதே மாதிரி ஆம்போலும் இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு லைன், அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு சுற்றளவு இங்கே வருது. இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேயே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இது 7 இன்ச்சு வருது. இங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கையோட சுற்றளவு வந்து நமக்கு 9 இன்ச்சு இருக்குது. நமக்கு வந்து 10.5 இன்ச்சு வருது. 1.5 இன்ச்சு நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா விடணும். இங்கே 1.5 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா வருது இந்த தையலுக்கு. இங்கே நம்ம கொஞ்சம் துணி வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ கை வந்து ஆண்கோல்கிட்ட எனக்கு துணி லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ இந்த நம்ம கிராஸாக நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு வளைவுகள் கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஒரு 2, அதாவது முன்பாதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு குடஞ்சி வெட்டணும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து துணி வந்து சுருக்கங்கள் விழுகாது. ஒரு மாதிரி எனக்கு தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்லாம் இதில் வராது. இதை கை கட் பண்ணுறதுல இதை கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக குறிச்சாச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ணும்போது சில நுணுக்கங்களை நம்ம கற்றுக்கிட்டோம்னாவே நமக்கு வந்து துணி நிறைய வரும். நம்ம கட் பண்ணி தைக்கிறது. இப்போ நான் சொன்னது முன்பகுதி இதை குடஞ்சி வைக்கணும். இது வந்து ஒரு 3/4 இன்ச் குடஞ்சி வைக்கணும்னா கைக்கிட்ட அந்த சுருக்கங்கள் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ இதிலேருந்து 1.5 இன்ச்சு நம்ம வந்து கை ஜாயின் பண்ணணும். அதை தைக்கும் போது நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பேக் சைடு வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் சைடு மட்டும் வெட்டணும். கை வெட்டியாச்சு. இப்போ அதே மாதிரி கரபாகம் ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி போடணும். போட்டுட்டு பேக் சைடு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு இந்த ஆம்பூல், இந்த பேக் சைடு வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த ஆம்பூல் வர மாதிரி நம்ம போட்டுக்கணும். துணியை போட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் ஷோல்டருக்கு இங்கே 1/2 இன்ச்சு நான் விட்டுட்டேன். இங்கே ஒரு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே பட்டன் பட்டிக்கு பேக் சைடை வச்சு நம்ம வந்து நேர் கட்டிங் போடுறோன்னா இந்த பேக் சைடை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வரைஞ்சி விடலாம். கிராஸ் கட்டிங்னா
நம்ம இந்த சைடு கிராஸாக போடணும். இது வந்து நேர்கட் ப்ளவுஸ் தான், அதனால் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கைக்கு வந்து எப்படி ஒரு 3/4 இன்ச்சு நம்ம குடஞ்சி வெட்டினோமோ அதே மாதிரி இப்போ முன்னாடி ஆம்கோல்லையும் நம்ம அதே மாதிரி கொஞ்சம் குடஞ்சி வெட்டினோம்னா தான் அதை தையல் வந்து ஜாயின் பண்ணும்போது இங்கே நம்மளால் சுருக்கம் விழுகாமல் ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் போடும்போது. அதை பார்த்து இது பண்ணுங்கள். இப்போ பட்டன் பட்டிக்கிட்ட மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பட்டிக்கிட்ட 1/2 இன்ச்சு, இங்கே டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, மொத்தம் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருவோம். இங்கே டாட் பிடிக்கிற இடத்த மார்க் பண்ணிக்கலாம். இப்போது முன் உயரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டர் குறிச்சிருக்கேன் இல்லையா, அதிலேருந்து தையலுக்கு 1/2 இன்ச்சை விட்டுட்டு கரெக்டாக இந்த சென்டர் டாட்டை பிடிச்சி இங்கே ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் சென்டர் வச்சு இங்கே சென்டர் டாட்டை மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான இடமும் தையலுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போது சைடு, என் சைடு வந்து ஆம்கோல்லேருந்து எங்கே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு தையலுக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், லைன் போட்டாச்சு. இப்போ வந்து சென்டர் டாட்டுக்கு நம்ம வந்து குறிச்சிக்கலாம். இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு. பாருங்கள், இங்கிட்டு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன், இங்கிட்டு 1/2 இன்ச்சு. இப்போ வந்து டாட்டோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 1/2 இன்ச்சு தையலுக்கு சென்டர் டாட் வந்து எங்கே முடியுதுன்னு கரெக்டாக வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதை இப்போ வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். சென்டருக்கு 2 சைடும் இப்போ வந்து மெயின் டாட் பிடிச்சாச்சு. இப்போ பட்டன் பட்டிக்கு வந்து இப்போ பாருங்கள் 4 இன்ச்சு வருது. நம்ம 2 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அதிலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து பட்டன் பட்டி டாட். இங்கேருந்து 1/2 இன்ச் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த டாட்டுக்கும் இங்கே சென்டர் டாட்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 டாட்டுக்கும் மார்க் பண்ணிவிட்டு எல்லாம் 3 டாட்டுக்குமே பாருங்கள் 1.5 இன்ச்சு நமக்கு வந்து கேப் வந்து இந்த டாட் மெயின் டாட் வந்து கரெக்டாக இருக்கும், எந்த மிஸ்டேக்குமே வராது. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் ப்ளவுஸில் வந்து பேக் பார்ட்டு, கை, ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். தையல் துறையில் வந்து நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வந்து ஈஸியாக எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேக் சைடு, கை, ஃப்ரண்ட் சைடு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பட்டி நம்ம கட் பண்ணோம். பட்டிக்கு வந்து இந்த இடத்துல இந்த கிராஸான இதெல்லாம் கட் பண்ணி வச்சு இதை வந்து ஈப்பட்டிக்கும் வச்சுக்கலாம். இந்த கிளாத்தை பட்டன் பட்டிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து கீழே மடிக்க ஒரு 1/2 இன்ச்சு, இது இங்கே மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இப்போ சைடில் வந்து அதே மாதிரியே கீழே 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு
சென்டரில் வந்து நம்ம 1 இன்ச் வந்து அந்த வளைவு பட்டி அப்போ தான் கப் சைஸ் வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் 4.5 இன்ச் வருது, இது 4 இன்ச் வருது, இது 3.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது பாருங்கள் ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம டாட் பிடிச்சி இந்த பட்டியோடு நம்ம சேர்க்கும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு மாறாமல் கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டி கட் பண்ணியாச்சு. பட்டி கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னாங்கன்னா பேண்ட் கிளாத் இருந்ததுன்னா அதை நம்ம கொடுக்கலாம். இல்லைன்னா இதே மாதிரியே மெயின் கிளாத் ஒன்று வச்சுட்டு இன்னொரு டபுள் கிளாத் மொத்தம் 3 தான் கொடுத்தோன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்டி. இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்படி இழுத்தோன்னா நமக்கு நல்லா கிராஸாக வரணும். அப்போ தான் நம்ம நெக்கு தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு போடும் இப்படி கிராஸாக நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி நான் வந்து அளவுகள் மாறாமல் கட் பண்ணுறோங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது நான் லைனிங் ப்ளவுஸ் வெட்டணும், சுடிதார் வெட்டணும், லேடிஸ் ஐட்டம் எல்லாமே நான் வந்து தச்சு தருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.